கழகத்தின் மற்றொரு கல்வி சேவை நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டிருக்கும் நான் பாதி சிவகுமார். நிகழ்ச்சியில் நாங்கள் எதிர்பார்க்க போவது தரம் 6 மூன்றாம் தாளிலே முதலாவது வினாத்தாள் மாதிரி வினாத்தாளாக உங்களுடன் நான் இணைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றேன். தரம் 6 மூன்றாம் கிட்டத்தட்ட 2ஆம் தவணை வினாத்தாள்கள் 7க்கு மேற்பட்ட வினாத்தாள்களை பார்த்து விட்டோம். இப்போது மூன்றாம் தவணை வினாத்தாளூடாக நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த வினாத்தாளில் எவ்வாறு வினாக்களுக்கு விடையளிப்பது, ஏற்கனவே நாங்கள் கற்ற அனுபவங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற விடயங்களை நாங்கள் இதோட பார்க்க இருக்கின்றோம். ஆகவே முதலாவது நாங்கள் வினாவுக்கு செல்வோம். செவ்வகத்தின் நீளம் சென்டிமீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டர் ஆகும். நீள அகலம் என்பவற்றிற்கு இடையே உள்ள விகிதம் இந்த செவ்வகம் நீளம் 2 மீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டராக காணப்படுகின்றது. ஆகவே நீள அகலங்களுக்கு இடையுள்ள நாங்கள் விகிதத்தை அடையும் போது நீள அகலங்களுக்கு இடையிலான விகிதம் ஒரு விகிதத்தை எழுதும் போது நாங்கள் 3 விடயங்களை கவனிக்கப்பட வேண்டும். முதலாவதாக இரண்டும் ஒரே அலகில் எழுதப்பட வேண்டும். 2 விடயங்களும் ஒரே அலகிலே எழுதப்பட வேண்டும். இரண்டாவதாக எளிய வடிவில் எழுதப்பட வேண்டும். மூன்றாவது அலகுகளிட தேவையில்லை. இந்த 3 விடயங்களையும் பயன்படுத்தி தரப்பட்ட நீளத்தை நாங்கள் 2 மீட்டர் ஆகி நாங்கள் 200 சென்டிமீட்டர் எழுத முடியும். அகலம் 20 சென்டிமீட்டர் ஆகிய இரண்டும் ஒரே அலகில் எழுதப்பட்டுள்ளன. நாங்கள் சுருக்கும் போது 10 ஒன்றுக்கு என பெறப்படும். ஆகவே 10 ஒன்று பாருங்கள். இந்த விகிதங்களிலே 10 ஒன்றுக்கு வெளியாகவே நீளத்துக்கும் அகலத்துக்கும் இடையே உள்ள விகிதம் 10 பங்கு நீளமாக இருந்தால் அகலம் 1 பங்காக காணப்படும். நீளம் 20 இருந்தால் அகலம் 2ஆக காணப்படும். இதன் 2க்கும் உள்ள விகிதம். இரண்டாவது 9 இடப்பெறுமானம். இங்கு பாருங்கள், இவனை நாங்கள் ஒன்றுகள், இதனை 10கள், இதனை 100கள், இதனை 1000கள் என எழுத முடியும். இடப்பெறுமானம் இங்கு 9 இடப்பெறுமானமானது 100களா. 10ற்கு மட்டம் தட்டி பெறுமானம் காண்க. மட்டம் தட்டி பெறுமானம் காணும் போது நாங்கள் மட்டம் தட்டும் போது 180 பெறப்படும். இதனை மட்டம் தட்டும் போது 170 பெறப்படும். இதனை மட்டம் தட்டும் போது 60 பெறப்படும். ஆகவே நாங்கள் இரண்டையும் கூட்டும் போது 350 வரும். அதில் 60 கழிக்கும் போது 290 விடையாக கிடைக்கும். 3க்கும் மறை 5க்கும் இடையுள்ள நேர் நிறையன்கள் அனைத்தையும் எழுதுக. 3க்கும் மறை 5க்கும் பாருங்கள், பெண்கோட்டிலே இங்கு 0 1 2 3 காணப்படுகின்றன. இங்கு மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 மறை 5 இவ்வாறு காணப்படுகின்றன. 3க்கு காணப்படுகின்றது, மறை 5க்கு காணப்படுகின்றது. இடையுள்ள நேர் நிறையன்கள் இது 3மே நேர் நிறையன்களாக காணப்படும். ஆகவே நேர் நிறையன்களாக பார்க்குவது 1, 2 என்பதா. அடுத்த வினாவுக்கு செல்வோம். மிகப்பெரிய அலகு பின்னம். அலகு பின்னம் என்றால் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னரே மிகப்பெரிய அலகு பின்னத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அலகு பின்னம் என்பது தொகுதி எண் 1ஆக உள்ள பின்னம் அலகு பின்னமாகும். ஆகவே இந்த தொகுதி எண்ணில் 1 வர வேண்டும். பகுதி எண்ணில் நீங்கள் எந்த எண்ணையும் விட முடியும். ஆகவே பகுதி எண்ணில் இடக்கூடிய மிக சிறிய இலக்கமே மிகப்பெரிய அலகு பின்னமாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் நாங்கள் 1 இட முடியாது. இங்கு வர வேண்டிய இலக்கம் 2இல் 1 என்பது மிகப்பெரிய அலகு பின்னமாகும். 3 காரணிகளை மட்டும் கொண்ட எண் ஒன்று தருக. 3 காரணிகளை மட்டும் கொண்ட எண் 4 எடுத்துக்கொள்வோம். 3 காரணி 1 காரணம் 2 4 என 3 காரணிகள் காணப்படும். இவ்வாறு வேறு பல எண்களும் காணப்படும். ஆகவே 3 காரணிகளை கொண்ட நாங்கள் சந்திக்கும் முதலாவது எண் 4 ஆகும். இதனை கூட்டுக. நாங்கள் இவற்றை தசம எண்களை நாங்கள் கூட்டுவதற்கு முதலில் தசம எண்களை இடப்பெறுமானத்திற்கு ஏற்ப எழுத பழகிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இவற்றை நாங்கள் எழுதும் போது 12.705 6.89 5 9 15 9 19.595 ஒரு எண்ணை மட்டம் தட்டும் போது 180 வரப்பட்டது. அவ்வெண்ணாக இருக்கக்கூடியது. பாருங்கள்,
150 வரப்படுவதால் அவ்வண்ணாக இருக்கக்கூடிய எண்களை நாங்கள் எழுதிக் கொள்வோம். 145 வரலாம், 146 வர முடியும், 147 வர முடியும், 148 வர முடியும், 149, 150, 151, 152, 153, 154 இவ்வாறு எண்கள் 150 மட்டம் தட்டும் போது வரப்படும். இதிலே முதலாவது வினா கேட்கப்பட்டுள்ளது மிகச் சிறியவன். ஆகவே இங்கு இருக்கக்கூடிய மிகச் சிறிய 145 என்பதா. மிக பெரிய கேட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய 154 என்பதா. ஆகவே மட்டம் தட்டும் போது 145 இருந்து 154 வரையான எந்த எண்களை நீங்கள் மட்டம் தட்டும் போதும் அதன் பெறுமதியானது 150 வரப்படும். அதில் உள்ள எண்களிலே 150 வரக்கூடிய எண்கள் இவ்வளவு 150 வரக்கூடிய எண்கள். ஆகவே இது கேட்கப்படும் வினாவானது சிறிய இலக்கம் பெரிய இலக்கம் ஆகும். 9வது வினாவிற்கு செல்வோம். 300லும் குறைந்த மிகப்பெரிய 3 மடங்கை எழுதுக. 300லும் குறைந்த மிகப்பெரிய 3 மடங்கு. இவ்வாறு 3 மடங்களை நாங்கள் எழுதி கொண்டு போகும். 3, 6, 9 இவ்வாறு நாங்கள் போகும்போது 300லும் குறைந்த எனும் போது நாங்கள் 300 எடுக்க முடியாது. 299 வராது, 3ஆல் வகுக்க முடியாது. 298 அதுவும் பெற முடியாது. 297 இதுதான் 300லும் குறைந்த மிக பெரிய 3ஆல் வகுக்கக்கூடிய இலக்கம் 297 ஆகும். 298 நீங்கள் 3ஆல் வகுக்க முடியாது, 299 3ஆல் வகுக்க முடியாது. ஆகவே 3ஆல் வகுக்கக்கூடிய எண் 297 ஆகும். சொற்களில் எழுதுக. இதை நீங்கள் வாசிக்கும் முறையை பயன்படுத்தி சொற்கள் எழுதிக் கொள்ள முடியும். இது அலகு வலயம் என்றும், இதனை 1000 வலயம் என்றும், இதனை மில்லியன் வலயம் என்றும் இடப்படும். ஆகவே இதனை வாசிக்கும் போது 15 மில்லியன் 25 என நீங்கள் வாசிக்கிற சொற்கள் எழுத வேண்டும். ஆகவே நீங்கள் எழுதும் போது நீங்கள் சொற்கள் எழுத வேண்டும். எண் சட்டத்தை பின்னர் எண்ணை குறித்து காட்டு. எண் சட்டத்தை குறிக்கும் போது அந்த இடப்பெருமானங்களை நாங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். அவற்றை இடப்பெருமானங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதன் இடப்பெருமானம் இதில் 1கள் காணப்படுகின்றன, இதில் 10கள் காணப்படுகின்றன, இதில் 100கள் காணப்படுகின்றன. தசத்துக்கு வலப்பக்கமான முதலாவது 10 கூறு ஆகவும், இரண்டாவது கண் 100 கூறு ஆகவும், மூன்றாவது கண் 1000 கூறு ஆகவும் காணப்படும். ஆகவே நாங்கள் எண் சட்டத்தில் குறிப்போம். 1, 10, 100. 10 கூறு, 100 கூறு, 1000 கூறு. 1கள் 5 காணப்படுகின்றன, 10கள் 2 காணப்படுகின்றன, 100கள் 1 காணப்படுகின்றன. 10 கூறுகள் 3 காணப்படுகின்றன, 100 கூறுகள் 6 காணப்படுகின்றன, 1000 கூறுகள் 9 காணப்படுகின்றன. 9 இவ்வாறு நீங்கள் குறிக்கும் போது அவற்றை நீங்கள் எண் சட்டத்தில் காட்டும் முறை. தசமத்துக்கு வலப்பக்கம் வரும் எண்களை நீங்கள் 10 கூறுகள், 100 கூறுகள், 1000 கூறுகள் என குறித்துக் கொள்ள வேண்டும். நியம வடிவில் எழுதுகிற நேரங்களை நாங்கள் பிற்பகல் 10:30 நியம வடிவில் எழுதும் போது நியம வடிவு என்பது 24 மணிக்கு கடிகாரத்தில் எழுதப்படும் நேரத்தை நாங்கள் நியம வடிவென குறிப்பிட முடியும். அவ்வாறு நியம வடிவில் எழுதும் போது சாதாரண பிற்பகலாக இருந்தால் நாங்கள் அவருடன் 12 சேர்த்து எழுத வேண்டும். முற்பகலாக இருந்தால் நாங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகிய நாங்கள் 12 சேர்க்கும் போது 22, 30. மறை 3லும் குறைந்த 2 எண்களை தருக. மறை 3லும் குறைந்த எண்கள் அப்படி நாங்கள் எவ்வாறு நோக்குவது என்று பாருங்கள். 0, 1, 2 காணப்படுகின்றது. இவ்வாறு மறை 1, மறை 2, மறை 3, மறை 4, மறை 5 இவ்வாறு எண்கள் போகின்றது. மறை 3லும் குறைந்த எண்கள் என்பது நீங்கள் அதிகரித்த எண்களாகவும் நீங்கள் குறைந்த எண்களாக காணப்படும். ஆகவே நீங்கள் மறை 4, மறை 5, மறை 6 இவ்வாறு எண்களை எழுதி கொண்டு செல்ல முடியும். இங்கு இது ஒரு தொடை காணப்படுகிற வட்டத்தொடை இரு குழுக்களாக வேறுபடுத்த வேண்டும். அவருடைய இயல்புகளின் பண்புகளின் அடிப்படையில் அவற்றை நாங்கள் வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும். இங்கு நாங்கள் ஆங்கில எழுத்துக்கள் ABCD என காணப்படுகின்றன. எண்கள் காணப்படுகின்றன 3, 9கள். இவற்றை நீங்கள் ஆங்கில எழுத்துக்கள் என்று பெயரிட முடியும். நீங்கள் பெயரிட முடியும் எண்கள். அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்வோம். வட்டத்தின் சமச்சீர் அச்சுக்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? ஒரு வட்டத்திற்கு பல சமச்சீர் அச்சுகள் காணப்படும். இப்போது நாங்கள் வட்டத்தின் சமச்சீர் அச்சை கவனியுங்கள். ஒரு வட்டம் காணப்படுகின்றது.
மையம் இதிலே காணப்படுகின்றது. இதை நாங்கள் சமச்சீரச்சு இவ்வாறு நீங்கள் வரைய முடியும், இவ்வாறு வரைய முடியும், இவ்வாறு வரைய முடியும். இவ்வாறு மையத்தினூடாக வரையப்படுவதை நாங்கள் சமச்சீர் அச்சுக்கள் எழுதுகிறோம். சமச்சீர் அச்சுக்களை நாங்கள் விட்டம் என அழைப்போம். வட்டத்தின் விட்டமா சமச்சீர் அச்சுக்கள் வட்டத்துக்கு பல விட்டங்கள் காணப்படும். வட்டத்தை நீங்கள் சரி நடுவாக மடிக்கும் போது விட்டம் காணப்படும். ஆகவே வட்டத்திலே பல விட்டங்கள் காணப்படும். எண்ணற்ற விட்டங்களும் ஆரைகளும் காணப்படும். சாதாரண நேரமாக எழுதுதல். இதனை எவ்வாறு சாதாரண நேரமாக நாங்கள் எழுதுவது என பார்ப்போம். எங்கு இது நியம வடிவிலே எழுதப்பட்டுள்ளது. நியம வடிவில் எழுது 12 விட அதிகமாக காணப்படுமாயின் அது பிற்பகல் நேரமாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் பார்த்துள்ளா இருந்தால் நாங்கள் 12 கழிக்கும் போது 8 15 என எழுத முடியும். இது பிற்பகல் 8 15 ஆகும். 0.78 இலக்கத்தில் தருக. 0.78 நாங்கள் இலக்கத்தில் தருக என பாருங்கள். இதை நாங்கள் எழுத்தில் எழுத வேண்டும். இலக்கத்தில் அல்ல, எழுத்தில். நாங்கள் எழுதும் போது 0.78 என எழுத வேண்டும். 0.78 என எழுதப்பட வேண்டும். இதனை எழுதும் போது நாங்கள் 0.78 என வாசிக்கப்படும். அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்வோம். அடுத்த வினாவை கவனியுங்கள். ஏறுவரிசைப்படுத்துவது. ஏறுவரிசை என்பது குறைந்த இலக்கத்திலிருந்து கூடிய இலக்கத்தை நோக்கி செல்வது ஏறுவரிசையாகும். அந்த வகையில் இதில் மிகச்சிறிய எண்ணை முதலில் நாங்கள் எழுத வேண்டும். அந்த பார்க்கும்போது மிகச்சிறிய எண்ணானது மிகச்சிறிய இலக்கமானது 0.18 காணப்படுகிறது. அதன் பின்னர் மிகச்சிறிய இலக்கமாக 0.2 காணப்படுகிறது. அதன் பின்னர் சிறிய இலக்கமாக 0.25 காணப்படுகின்றது. அதன் பின்னர் சிறிய இலக்கமாக 2.1 காணப்படுகிறது. ஆகவே இவை மிக சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதை சொல்லி நாங்கள் ஏறு வரிசை. இறங்கு வரிசை என்பது பெரிய இலக்கத்திலிருந்து குறைந்த இலக்கத்தை நோக்கி செல்வது இறங்கு வரிசையாக கருதப்படுகின்றது. இடைவெளி நிரப்புகள் 23 ஒரு எண்ணால் பெருக்கும் போது 23,000 பெறப்படுகின்றது. அவன் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இது வர வேண்டிய இலக்கம் 1000. ஆகவே 23 நீங்கள் 1000 பெருக்கும் போது அதன் விடை 23,000. ஆகவே எனவே இந்த இடத்துல வர வேண்டிய 1000 இடத்தில் வர வேண்டிய இலக்கம் 1000. 12 லிட்டர் கொள்ளவு உள்ள தாங்கியில் இருந்து 4 லிட்டர் 200 மில்லிலிட்டர் நீர் வெளியே எடுக்கப்பட்டால் எஞ்சியுள்ள நீரின் கொள்ளவு என்பது கேள்வி எடுத்த வினா. ஆகவே இவ்வினாவுக்கான விடையை நாங்கள் எழுதுவோம். 12 லிட்டர். ஆகவே லிட்டர் காணப்படுகின்றது, இங்கே மில்லிலிட்டர் காணப்படுகின்றது. முதல் கழிப்போம். 12 லிட்டர் மில்லிலிட்டர்லே 0. 4 லிட்டர் 200 மில்லிலிட்டர் கழிப்போம். ஆகவே இங்கு 800 காணப்படுகின்றது. 0 கணமாக 18. இங்க 11 4 போகும்போது 7. ஆகவே மிகுதியாக காணப்படுவது 7 லிட்டர் 800 மில்லிலிட்டரா. திண்மங்கள் பற்றிய மற்றொரு வினா. நான்முகிக்கு எத்தனை விளிம்புகள் உண்டு? நான்முகியானது இவ்வாறான அமைப்பில் காணப்படும். இதற்கு முகங்கள் 4 காணப்படும், உச்சிகள் 4 காணப்படும், விளிம்புகள் 6 காணப்படும். 6 விளிம்புகள் காணப்படும். நான்முகிக்கு 4 முகங்கள், 4 உச்சிகள், விளிம்புகள் 6 காணப்படும். அவை எத்தனை விளிம்புகள் உண்டு என்ற கேள்வி 6 என்பதாகும். சுற்றளவு. ஒரு தள உருவின் சுற்றளவு என்பது அத்தள உருவை சுற்றி வர உள்ள நீளங்களை கூட்டி பெறப்படுவதாகும். தள உருவி சுற்றளவு இங்கு ஆரம்பிக்கும் போது இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து இந்த நிலத்தையும் கூட்டி பெறப்படுவது சுற்றளவாகும். ஆகவே அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது நீளங்களை கூட்டுவோம். 7 மீட்டர் 18 சென்டிமீட்டர், 10 மீட்டர் 38 சென்டிமீட்டர், 7 மீட்டர் 18 சென்டிமீட்டர் நாங்கள் கூட்டும்போது 24 மீட்டர் 74 சென்டிமீட்டர். ஆகவே இவ்வுருவின் சுற்றளவு 24 மீட்டர் 74 சென்டிமீட்டர். அடுத்த வினாவுக்கு செல்வோம். எண்ணை விரித்து எழுதுதல். நாங்கள் ஒரு எண்ணை விரித்து எழுதும் போது அதன் இடப்பெருமானங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கு பார்க்கும்போது இதை 1கள் 10கள் 100கள்
ஆயிரங்கள் ஒன்றுகள் 4 காணப்படுகின்றன. ஆகவே 1 தர 4 சக 10கள் 7 காணப்படுகின்றன. 10 தர 7 சக 100கள் 5 காணப்படுகின்றன. ஆகவே 100 தர 5 சக 1000கள் 2 காணப்படுகின்றன. 1000 தர 2. 24வது வினா. நேரம் 6 மணியாக உள்ள போது மணிக்கம்பி நிமிடக்கம்பிக்கு இடையே உள்ள கோணம். இப்போது நாங்கள் 6 மணி என்றால் எவ்வாறு காணப்படும் என்பதை அவதானியுங்கள். இதிலே 12 காணப்படும், இதிலே 3 காணப்படும், இதிலே 6 காணப்படும், இதிலே 9 காணப்படும். ஆகவே இங்கு பார்த்தீர்களா இருந்தால் இதை நாங்கள் 6 மணி என கூறுவோம். இப்போது 2 கம்பிக்கும் இடையே உள்ள கோணமானது நேர்கோணத்தை அமைக்கும். 180 பாய காணப்படும். ஆக 2 கம்பிக்கும் இடையே உள்ள கோணமானது நேர்கோணமாக காணப்படும். நேர்கோணம் 180 பாகையாக காணப்படும். இதனை நாங்கள் ஒப்பிட வேண்டும். ஒப்பிடுவதென்பது 2 எண்களிடையே உள்ள பெருமானங்களுக்கு ஏற்ப ஒப்பிட வேண்டும். ஒப்பிடும்போது முதலில் நாங்கள் முதலாவது எண்ணை அவதானிக்க வேண்டும். முதலாவது எண்ணிலே 2மே 0 காணப்படுகின்றது. அதாவது இடப்பெருமானத்துக்கு ஏற்ப நாங்கள் கருதி கொள்ள வேண்டும். முதலாவதிலே 1கள் காணப்படுகின்றன. ஆக 2 0 காணப்படுகின்றது. ஆக இங்கு 1கள் 0 காணப்படுகின்றது. அதனாலே இவற்றை நாங்கள் இப்போது ஒப்பிட முடியாது. அடுத்த எண்ணுக்கு நாங்கள் 10 கூறுகள். இங்கே 10 கூறுகள் 6 காணப்படுகின்றது. இங்கும் 10 கூறுகள் 6 காணப்படுகின்றது. அப்போது நாங்கள் வெற்றி வேறுபாட்டை அறிய முடியாது. இப்போது நாங்கள் 3வது எண்ணுக்கு செல்ல வேண்டும். அடுத்த எண்ணை நாங்கள் அவதானிக்கும் போது இங்கு 0 காணப்படும், அங்கு இடப்படவில்லை. இதை நாங்கள் சொல்லுவோம் 100 கூறுகள் என்று. இங்கு நாங்கள் பார்க்கும்போது இதனை 100 கூறுகள் என கருத முடியும். ஆகவே இங்கு 100 கூறுகள் 0 காணப்படுகின்றது. இங்கு 100 கூறுகள் 2 காணப்படுகிறது. 0 2 இது எப்பொழுதாக பெரிய எண்ணாக காணப்படுகிறது. ஒப்பிடும் போது இவ்வாறுதான் நாங்கள் எண்களை ஒப்பிட்டுக் கொள்வது. இப்போது கவனியுங்கள். கணித செய்கைகளுக்கு உட்படுத்தாமல் விடை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு நீங்கள் பார்த்தீர்கள் இவற்றை பற்றி அறிவமாக இருந்தால் நாங்கள் இரட்டை எண்ணை நீங்கள் இரட்டை ஒன்னோடு சேர்க்கும் போது என்ன விடை வரும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரட்டை எண்ணை நீங்கள் இரட்டையோடு சேர்க்கும் போது அந்த விடை இரட்டை எண்ணாக காணப்படும். இரட்டை எண்ணை நீங்கள் ஒற்றை எண்ணோடு சேர்க்கும் போது விடை ஒற்றை எண்ணாக காணப்படும். ஒற்றை எண்ணுடன் ஒற்றை எண்ணை சேர்க்கும் போது இரட்டை எண் பெறப்படும். இந்த விடயத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதே போன்று கழித்தலிலும் நீங்கள் பார்க்க வேண்டும். இரட்டை எண்ணிலிருந்து இரட்டை எண்ணை கழிக்கும் போது இரட்டை எண் பெறப்படும். இரட்டை எண்ணிலிருந்து நீங்கள் ஒற்றை எண்ணை கழிக்கும் போது ஒற்றை எண் பெறப்படும். ஒற்றை எண்ணிலிருந்து ஒற்றை எண்ணை கழிக்கும் போது இரட்டை எண் பெறப்படும். இதன் அடிப்படையிலே நீங்கள் இந்த வினாவுக்கு விடை எழுத வேண்டும். இதன் விடையை நீங்கள் அறிந்து விடை எழுதுவதில்லை. இவ்வாறு நாங்கள் எண்களை சேர்க்கும் போது எவ்வாறான பெருமானங்கள் எவ்வாறான விடை கிடைக்கும் என்பதை பார்த்தால் எழுதிக் கொள்ள வேண்டும். இங்கு காணப்படுவது ஒரு இரட்டை எண். இவர் இரட்டை எண் ஒற்றை எண் என்பதை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எண்ணின் இறுதியில் 0 2 4 6 8 இவ்வாறான எண்கள் காணப்படுமாயின் அவன் இரட்டை எண்ணாகும். ஒரு எண்ணின் இறுதியிலே 1 3 5 7 9 ஆகிய 5 எண்களும் ஐந்திலே ஏதாவது எண் காணப்படுமாயின் அவன் ஒற்றை எண்ணாக பார்க்கப்படும். அந்த வகையிலே முதலாவது தரப்பட்டிருக்கின்ற இரட்டை எண், இரண்டாவது தரப்பட்ட ஒற்றை எண். ஆகவே நீங்கள் இரட்டை எண்ணையும் ஒற்றை எண்ணையும் சேர்க்கும் போது விடை ஒற்றை எண்ணாகும். அது விடை ஒற்றை எண் பெறப்படும். பெருக்கல் இங்கு காணப்படுகின்றது ஒரு இரட்டை எண், ஒரு ஒற்றை எண் பெறப்படுகின்றது. ஆகிய பெருக்கும் போது விடை இரட்டை எண் பெறப்படும். இரட்டை எண் ஒற்றை எண் நீங்கள் பெருக்கும் போது அதன் விடை இரட்டை எண் பெறப்படும். அடுத்த வினாவை பாருங்கள். கழித்தலே இவர் ஒற்றை எண், இவர் இரட்டை எண். ஒற்றை எண்ணிலே இரட்டை எண்ணை கழிக்கும் போது
ஒற்றை எண்ணிலே இரட்டை எண்ணை கழிக்கும் போது என்ன விடை பெறப்படும் கவனியுங்கள். விடை ஒற்றை எண் பெறப்படும். ஒற்றை எண்ணை கழிக்கும் போது ஒற்றை எண் பெறப்படும். ஒற்றை எண்ணில் இரட்டை எண்ணை கழிக்கும் போதும் ஒற்றை எண் பெறப்படும். இங்கு காணப்படுவது ஒரு ஒற்றை எண், மீண்டும் ஒற்றை எண். ஒற்றை எண்ணில் ஒற்றை எண்ணை கழிக்கும் போது என்ன விடை வரும் என எழுதப்பட்டுள்ள ஆக இதன் விடை இரட்டை எண்ணாக காணப்படும். அடுத்த வினாவை பாருங்கள். இங்கு காணப்படுவது இரட்டை எண், இதுவும் ஒரு இரட்டை எண். இரட்டை எண்ணை இரட்டையோடு சேர்க்கும் போது இதன் விடை இரட்டை எண் பெறப்படும். ஆகவே இவற்றின் விடையை நீங்கள் கூட்டி போடாமல், கணித செய்கைக்குட்படுத்தப்படாமல் இவற்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கூட்டினால்தான் நீங்கள் விடையை கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். நீங்கள் சரிபடை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இவற்றை கூட்டி கழித்து இவற்றின் விடைகளை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ள முடியும். இரண்டாவது, எண்பதின் முதன்மை காரணிகளை தருக. முதன்மை காரணிகள், முதலில் நாங்கள் காரணிகளை எழுதிக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வது முதன்மை காரணிகளாகும். அந்த வகையிலே முதலில் காரணிகள் என்றால் ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கும் எண்கள் அனைத்தும் ஒவ்வொன்றின் காரணிகளாகும். ஆகவே எண்பதின் காரணிகளை பார்ப்போம். எண்பதின் காரணிகள் 1, 2, 4, 5, 8, 10, 16, 20, 40, 80 இவை எண்பதின் காரணிகளாகும். இதிலே முதன்மை எண்களாக காணப்படுவை முதன்மை காரணிகளாகும். இவற்றில் முதன்மை எண்களாக காணப்படுபவை முதன்மை காரணிகளுள்ளே முதன்மை எண்களாக காணப்படுபவை முதன்மை காரணிகளாகும். அந்த வகையில் இங்கு காணப்படும் முதன்மை எண் 2 ஒரு முதன்மை எண், 5 ஒரு முதன்மை எண். ஆகவே முதன்மை காரணிகள் 2, 5 ஆகும். 10 இல் 2 தசம எண்ணாக தருது. 10 இல் 2 தசம எண்ணாக தருது. 10 இல் 2 தசம எண்ணாக தரும் போது நாங்கள் பகுதி எண்ணிலே 10 காணப்படும் ஆயின் தொகுதி எண்ணை நீங்கள் 1 தசமதானம் தள்ளி வைக்க வேண்டும். 100 காணப்படும் ஆயின் 2 தசமானம் தள்ளி வைக்க. நாங்கள் பார்க்கும்போது 0.2 ஆகும். இலக்கத்தில் தருது. ஆகவே இலக்கத்தில் நாங்கள் எவ்வாறு எழுதுவது என கவனியுங்கள். இலக்கத்தில் தருக. இப்போது நாங்கள் இதனை இலக்கத்தில் தருக என்பதில்லை, இதனை சொற்களில் தருக என்பதே சரியான பதம். நாங்கள் எழுதும்போது 0.785 என எழுத வேண்டும். 785 என எழுதினால் அது பிழையான விடை. எழுதும்போது 0.785 என எழுத வேண்டும். சுருக்குக இங்கு நாங்கள் கழித்தல் வினா ஒன்று தரப்பட்டுள்ளது. இவற்றை நாங்கள் எவ்வாறு சுருப்பென முதல் இடப்பெருமானத்துக்கு ஏற்ப இவற்றை நாங்கள் எழுதிக் கொள்ள வேண்டும். இதனை 0 விட்டு நீங்கள் கழித்துக் கொள்ள முடியும். 13.557 விடை 13.557. வேறு வரிசைப்படுத்த பாருங்கள். 0.18 மிக சிறிய இலக்கம், அதன் பின்னர் 0.2, அதன் பின்னர் 0.25, இறுதியாக 2.1. அடுத்த வினாவுக்கு செல்வோம். இங்கு ஒரு வளையுறு அமைப்பு ஒன்று காட்டப்பட்டுள்ளது. இவ்வளையுறு அமைப்பிலிருந்து நாங்கள் வினாக்களுக்கு விடை எழுதுவோம். இங்கு கரப்பட்ட வளையுறு அமைப்பானது ஒரு சதுரமுகியை செய்வதற்கான ஒரு வளையுறு அமைப்பாகும். இவ்வளையுறை பயன்படுத்தி ஆக்கக்கூடிய திண்மம் என்ன? சதுரமுகியா. இவ்வளையுறு அமைப்பானது ஒரு சதுரமுகி செய்வதற்கான ஒரு வளையுறு அமைப்பாகும். இதன் முகம் சதுரமுகியா. இவ்விருவின் முகம் எவ்வடிவமானது? இவ்விருவின் முகமானது சதுரமுகி என்பது உங்களுக்கு தெரியும், தாயக்கட்டைக்கான உதாரணம். எல்லா முகங்களும் சதுர வடிவமானதை, எல்லா பக்க நீளங்களும் சமனானவை, எல்லா விளிம்புகளும் நீளத்தில் சமனானவை, இவையெல்லாம் சதுரமுகியாக காணப்படும். அவை முகமானது சதுர வடிவமானது. முகம் உச்சி விளிம்பு எண்ணிக்கையை தருக. அப்போது பாருங்கள், இங்கு முகம் 6 முகம் காணப்படும். இங்கு உச்சி 8 உச்சி காணப்படும். விளிம்பு 12 விளிம்புகள் காணப்படும். இவருவின் இயல்புகளை தருக. இவருவின் இயல்புகளை பற்றி யோசிப்போம். சதுரமுகியானது எல்லா பக்கங்களும் சமனானது, 6 தடவுருக்களை கொண்டது, எல்லா முகங்களும் சதுர வடிவமானவை,
எல்லா நீளங்களும் விளிம்புகளும் நீளத்தில் சமனானவை. இவ்வாறு இதன் இயல்புகள் காணப்படுகின்றன. ஆகவே முகங்கள் ஒரே வடிவமானது, 6 தடவுகளால் ஆக்கப்பட்டது, எல்லா முகங்களும் நீளத்தில் சமனா, எல்லா விளிம்புகளும் நீளத்தில் சமனானவை. இவ்வாறான விடயங்களை இவருவின் இயல்புகளாக நீங்கள் பார்க்க முடியும். ஒரு தாயக்கட்டை அல்ல சூப் கட்டி இவற்றின் இயல்புகள் அல்ல இவற்றின் பண்புகள் அல்ல இவற்றை நீங்கள் வைத்துக்கொண்டு இவற்றின் இயல்புகளை பற்றி யோசித்துக் கொள்ள முடியும். தடவுருக்கள் தரப்பட்டுள்ளன. இத்தடவுருக்களை அடையாளம் காண்பது, இதன் இயல்புகளை நாங்கள் எழுதிக் கொள்வது, 2 விடயங்களையும் பற்றி நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இத்திண்மங்களை முதலில் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இது ஒரு செவ்வகமாக காணப்படுகின்றது. இதன் நீளம் அகலங்கள் வேறுவராக காணப்படும். ஆகவே இங்கு A ஆனது ஒரு செவ்வகமாகும், B ஆனது ஒரு சமபக்க முக்கோணமாகும், C ஆனது ஒரு சதுரமாகும். இங்கு சற்று காணப்படுது அவை சதுரம் ஆகும். C என்பது சதுரமாகும். செவ்வகம் தரப்பட்டு ஆகியதை நாங்கள் சதுரமாக கருதி கொள்ள வேண்டும். அடுத்து சிறிய ஒரு அளவு வேறுபாடு தென்படுத்துவதில் தெரிகின்றது. D இது சரிவகமாகும். E ஆனது ஒரு இணைகரமாகும். பற்றி நாங்கள் பெயரிட்டு முடிந்துவிட்டவரை இயல்புகள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது செவ்வகம், அதன் இயல்புகளிலே முதலாவது எதிர்பக்கங்கள் சமனாக காணப்படும், எல்லா கோணங்களும் 90 பாகையாக காணப்படும். எல்லா கோணங்களும் 90 பாகையாக காணப்படும். 4 கோணங்களும் சமனாக காணப்படும். எல்லா கோணங்களும் சமனாக காணப்படுவது மட்டுமல்ல, அதன் எதிர்பக்கங்கள் சமனாக காணப்படும். உதாரணமாக இப்ப இதற்கு சமனாகவும் இவை இரண்டும் இதற்கு சமனாக காணப்படும். சமபக்க முக்கோணி, இந்த எல்லா பக்க நீளங்களும் சமனாக காணப்படும். முக்கோணிகளை நாங்கள் 2 வகையாக பார்க்க முடியும், பக்கங்களின் அடிப்படையில், கோணங்களின் அடிப்படையில். பக்கங்களின் அடிப்படையில் பார்க்கும் போது 3 பக்கமும் சமனாக காணப்படும் முக்கோணியை சமபக்க முக்கோணி என்றும், 2 பக்கங்கள் சமனாக காணப்படும் முக்கோணியை இரு சமபக்க முக்கோணி என்றும், எந்த ஒரு பக்கமும் சமனாக காணப்படாத முக்கோணியை சமனில் பக்க முக்கோணி எனவும் கூற முடியும். கோணங்களின் அடிப்படையில் பார்க்கும் போது ஒரு கோணம் கூர்கோணம், 3 கோணங்களும் கூர்கோணங்களாக காணப்படுமாய் அதனை கூர்கோண முக்கோணி என்றும், ஒரு கோணம் செங்கோணமாக காணப்படுமாய் அது செங்கோண முக்கோணி என்றும், ஒரு கோணம் விரிகோணமாக காணப்படுமாய் அது விரிகோண முக்கோணி பார்க்கப்படும். இங்கு சமபக்க முக்கோணில் கோணங்கள் சமனாக காணப்படும். ஒரு கோணம் 60 பாகை காணப்படும். ஒவ்வொரு கோணங்களும் 60 பாகைகளாக காணப்படும். இது சதுரம், எல்லா பக்க நீளங்களும் சமனானது. சதுரம் எல்லா பக்க நீளங்களும் சமனானது. அது மட்டுமல்ல, எல்லா கோணங்களும் 90 பாகையாக காணப்படும். இவ்வாறு தடவை நாங்கள் சதுரமாக கருதும். எல்லா பக்கங்களும் சமனா இருக்கும், எல்லா கோணங்களும் சமனா இருக்கும், எல்லா பக்கங்களும் சம பக்கமுடையது. இவ்வாறு 6 பக்கங்கள் நாங்கள் சேர்க்கும் போது சதுரமுகியை உருவாக்கிக் கொள்ள முடியும். அடுத்தது சரிவகம். சரிவகத்தை கவனியுங்கள். சரிவகத்தை நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் வீட்டின் கூரையின் அமைப்பில் காணப்படும். சரிவகத்தில் 2 பக்கங்கள் மாறா இடை தூரத்தில் காணப்படும். அதாவது 2 பக்கங்கள் சமாந்தரமாக காணப்படும். இவை 2 மாறாத இடை தூரத்தில் காணப்படும். இது சரிவகமாக பார்க்கப்படுகின்றது. இது இணைகரம். இணைகரம் செவ்வகத்தை போன்ற இயல்புகள் அதில் இருக்கின்றன. எதிர்பக்கங்கள் சமனாக காணப்படும். அதாவது ஒரு சோடி எதிர்பக்கங்கள் மாறா இடை தூரத்தில் காணப்படும். இருந்தால் அவை இணைகரமாக பார்க்கப்படுகிறது. மாறா இடை தூரத்தில் காணப்படுமாயின் இணைகரமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இவ்வாறு நாங்கள் உங்களோ இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய 5 தடவுருக்களின் இயல்புகள் பற்றி நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். முதலாவது வினாத்தாளிலே 25 பகுதி 1 வினாக்களும் 3 பகுதி 2 வினாக்களுமாக மொத்தமாக பல வினாக்களை பார்த்திருக்கின்றோம். ஆகவே இவை 3ஆம் தவணை விடயங்களையும் 2ஆம் தவணை விடயங்களையும் 1ஆம் தவணை விடயங்களையும் உள்ளடக்கியதாக வினாத்தாள்கள் வர இருக்கின்றன. ஆகவே இந்த வினாத்தாளிலே நாங்கள் பெற்ற விடயங்கள்
உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாகவும் பலனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். ஆகவே கடந்த தவணைகளாக கற்ற விடயங்களை இந்த வினாத்தாளூடாக தவறவற்ற விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இவற்றை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வார வினாத்தாளர்களை நீங்கள் தொடர்ச்சியாக அவதானிக்கும் போது நீங்கள் தவறவற்ற விடயங்களை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இதுக்குள்ளே உள்ள தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி மற்றும் ஒரு வினாத்தாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெற நான் உங்கள் ஆசிரியர் பா. கிஷோர் குமார்.